வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் கதை வேலைக்காரிக்கு கணவன் போட்ட திட்டம். அதிகாலை தங்கம்மாள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே மனதில் ஒரு உற்சாகம். தங்கம், நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன், ராத்திரியே புறப்படுறேன். திரும்பி வர 2 நாளாகும். வீட்டில் ஐயா மட்டும்தான் இருப்பார். காலை மாலை வழக்கம் போல் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிரு. மாலினி சொன்னது இவள் மனதில் இனித்தது. கட்டுக்கடலான 25 வயது தங்கம்மாளுக்கு கை கொஞ்சம் நீளம். எந்த வீட்டில் வேலை செய்தாலும் சாமர்த்தியமாக ஏதாவது ஒரு பொருளை அடித்து கொண்டு வேலையை விட்டே நின்று விடுவாள். இது அவளது வழக்கம். மாலினி வீட்டில் வேலை காட்ட நினைக்கிறாள், முடியவில்லை. அதற்கான நேரம் வாய்க்கவில்லை. இன்று அந்த வாய்ப்பு. தங்கம்மாள் ஒன்றும் ஏமாளி அல்ல. இதுபோல சந்தர்ப்பங்களில் வீட்டிற்கு விருந்தாளியோ வேற்றாளியோ 3ஆம் மனிதர்கள் வந்தால்தான் பொருட்களில் கை வைப்பாள். காணோமே என்று தன்னை சந்தேகப்பட்டு கேட்டால், தெரியலைங்கம்மா, வந்தவங்க எடுத்திருக்கலாம் என்ற பழியை சுலபமாக அவர்கள் மீது திருப்பிவிட்டு தப்பித்து விடுவாள். அது மட்டுமல்ல, நான் உண்மையா உழைச்சேன், எப்போ என் மேலே சந்தேகப்பட்டு கேட்டுட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு என் மேலே உள்ள நம்பிக்கை போயிருச்சு. நானே வீணாய் போச்சு. அடுத்து எது காணாமல் போனாலும் என் மேலே தான் சந்தேகப்படுவீங்க, என்னை தான் கேட்பீங்க. வேணாமா இந்த விவகாரம், வேண்டாம் எனக்கு திருடி பட்டம், நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் என சொல்லிவிட்டு நின்று விடுவாள். இன்னைக்கு ஒரு புது மனுஷால் வரணும் ஆண்டவனே என வேண்டிக்கொண்டே நடந்தாள். இவள் வீட்டிற்குள் நுழைந்த பொழுது மாலினி கணவன் கோபால் கைலியில் கூடத்து சோபாவில் அமர்ந்து தினசரி நாளிதழை படித்து கொண்டிருந்தான். தங்கம்மாள் அவனை தாண்டி அடுப்படிக்குள் நுழைந்தாள். கையில் வாளி தண்ணீர், விளக்கு மாற்றுடன் வெளியே வந்தாள். வாசல் தெளித்து பெருக்கி கோலமிட்டு உள்ளே சென்றாள். அம்மா பால் என வெளியில் சத்தம் கேட்டது. காத்திரத்துடன் வந்து வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். 5 நிமிடங்களில் கொதிக்கும் காப்பியுடன் மறுபடியும் கூடத்திற்கு வந்தாள். ஐயா, காஃபி என சொல்லிவிட்டு அவன் முன் வைத்து கொண்டு திரும்பி சென்றாள். கோபால் தினசரியை மடக்கி வைத்துவிட்டு காப்பியை எடுத்து குடித்து கொண்டிருந்தான். தங்கம்மாள் சமையல் கட்டில் பாத்திரங்களை உருட்டி கொண்டு வேலைகள் செய்தாள். கோபாலா என எவரோ குரல் கேட்டது. அடுக்கலையில் இருந்த தங்கம்மாள் காதில் தேன் பாய்ந்தது. வாங்க சித்தப்பா. கோபால் எழுந்து உள்ளே வந்த அவரை வரவேற்றான். அடுத்த சில வினாடிகளில், தங்கம், இன்னொரு டம்ளர் காஃபி கொண்டு வா, கோபாலின் குரல் கொடுத்தான். இவள் சிறிது நேரத்தில் காஃபியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றாள். வந்தவர் காப்பியை எடுத்து குடித்தார். ஏண்டா, மருமக இல்லையா என உறிஞ்சினார். இல்லைங்க சித்தப்பா, ஊருக்கு போயிருக்கா, வரக்கு 2 நாள் ஆகும். வந்தவரின் கண் வீட்டின் மேல் சென்றது. வீடு நல்லா இருக்குது, வாடகை எம்பிட்டு? 2 காலி டம்ளர்களையும் கீழே வைத்தார்கள். 10,000 ரூபாய் சித்தப்பா. 20,000 இருக்கும்னு நினைச்சேன். வசதியா சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சித்தப்பா. பெரியவர் எழுந்து சுவாதீனமாக அமர்ந்திருந்த கூடத்தை ஒரு சுற்று சுற்றினார். படுக்கை அறையை எட்டி பார்த்தார். அடுத்துள்ள அறையை திறந்து பார்த்தார். அப்படியே அடுப்படிக்கும் சென்றார். தங்கம்மாள் தட்டுமுட்டு சாமான்களை துலக்கி கொண்டிருந்தாள். அவளையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு கொல்லை பக்கம் சென்றார். திரும்ப பழைய இடத்துக்கு வந்தார். முகம் திருப்தியாய், நல்லா இருக்குது சித்தப்பா வீட்டு எல்லாம் என்றார். என்ன சித்தப்பா, சேதி என்ன, திடீர்னு வந்து முளைச்சிருக்கீங்க? கோபால் அவரை ஏறிட்டான். ஒன்றுமில்லடா, பேரன் ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான். உன்னால் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். வந்த விஷயத்தை சொன்னார். ஆமாம், பையன் என்ன படிச்சிருக்கான்? சிவில் இன்ஜினியரிங்கா. தெரிஞ்ச இடம் கம்பெனி ஒன்று இருக்குது, நான் என்ன சொல்லி வைக்கிறேன். கண்டிப்பாக வேலை கிடைக்குமா? கிடைக்கும். பெரியவர் முகத்தில் பிரகாசம் வந்தது. அப்போ 2 நாள் கழித்து வந்து பார்க்கவா? வேணாம் சித்தப்பா, வயசான காலத்தில் நீங்கள் வீணாக அலைய வேண்டாம். உங்கள் ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்கு, நானே கூப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷம், அப்போ நான் கிளம்புறேன் என எழுந்து கொண்டார். வாங்க சித்தப்பா என இவனும் எழுந்தான். அவரை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்துவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு திரும்பினான். தன் வேலையை முடித்துவிட்டு வந்த தங்கம்மாளுக்கு வாசல் கதவடைப்பு அவளுக்கு திக்கென்றது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்து, ஐயா நான் வரேன் என சொல்லி நகர்ந்தாள். நில்லு என கோபால் கை நீட்டி மறித்தான். ஆளை ஏற இறங்க பார்த்தான். தப்பாச்சே. தங்கம்மாளுக்கு வியர்த்தது. படுக்கை அறைக்கு போ. ஐயா என அலறினாள். இதோ பார், நீ யார், எப்படிப்பட்டவள், எப்படியெல்லாம் திருடுவேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அடிக்கடி இடம் மாறுவதால் எனக்குள்ளேயே டவுட் இருந்தது. அதனால் நீ எங்கே வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளிலிருந்து நீ முன்னாடி எப்படியெல்லாம் வேலை செஞ்சேங்கிற தகவல் வரைக்கும் நான் சேகரித்து வச்சுட்டேன்.
உன்னை கையும் களவுமாய் பிடிக்கணும்னு திட்டமிட்டு மூச்சு காட்டாமல் என் மனைவியை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு உன் வசதிக்கு தக்கபடியே என் சித்தப்பாவையும் வரவழைத்து அனுப்பினேன். இது நான் விரிச்ச வலை, வேற யாருக்குமே தெரியாது, தெரியப்படுத்தவும் மாட்டேன். இப்போ நீயும் நானும் தனித்தனி. இப்போ எப்படியும் என் வீட்டு பொருள் உன் மடியில இருக்கும். உனக்கு சிறை திருட்டு பட்டம் வேண்டாம்னா நீ என்னோட ஆசைக்கு இணங்கணும். என்ன சொல்ற என ஏற இறங்க அவளை ஒரு பார்வை பார்த்தான். அவன் பார்வை அவள் கழுத்துக்கு கீழே நிலைத்தது. தங்கம்மாவுக்கோ நெஞ்சடைத்தது. வியர்க்க விறுவிறுக்க, ஐயா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்கய்யா. மெதுவாக தன் மடியிலிருந்து ஒரு அடி நீளமுள்ள வெள்ளி குத்து விளக்கை எடுத்து கீழே வைத்தாள். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் என கோபால் ஏறிட்டான். இந்த பொருளும் கற்பும் எனக்கு ஒன்னாகிடாதுங்கய்யா. என் திருட்டுக்கு தண்டனையா? அதை தவிர வேற என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இதுதான் கடைசி. இது தவிர இனி வேற எங்கேயுமே நான் திருட மாட்டேன் என சொல்லி அவன் காலில் விழுந்தாள். கோபால் முகத்தில் மலர்ச்சி. இந்த சத்தியம் உண்மைனா எடுத்த பொருளை எங்கெடுத்தியோ அந்த இடத்துலயே வச்சுட்டு எப்போதும் போல நீ வேலைக்கு வா. இதுதான் தண்டனை. அவ்வளவுதான். தங்கம்மாவுக்கு மரணத்திலிருந்து மீண்ட மலர்ச்சி. குத்துவிளக்கை சாமி அறையில் வைத்துவிட்டு வரேங்கய்யா நன்றி விசுவாசமாக சொல்லி எப்போதும் இல்லாத ஒரு புது பெண்ணாக கதவு தாழ்பாலை திறந்து கொண்டு வெளியேறினாள். எந்த ஒரு பொருளையும் உழைத்து அதில் வரும் ஊதியத்தால் வாங்குவதுதான் நல்லதாகும். மற்றவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பொருளை வாங்கியிருப்பார்கள். ஆனால் சுலபமாக திருடி அதை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் அதற்கு பின் வரும் விளைவு பயங்கரமானதாக இருக்கும். இந்த வேலைக்காரி எப்படியோ பெரிய தண்டனையிலிருந்து தப்பித்து விட்டாள். ஆனால் இதுவே தொடர்ந்திருந்தால் கடவுள் அவளுக்கு கொடுக்கும் தண்டனை மிகப்பெரியதாகவே இருந்திருக்கும். நன்றிங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.